மெஹந்தி சேனல்ஸ். இன்றைக்கி கிளாஸ் 3ல என்ன டாபிக் பார்க்க போகிறீங்கன்னா, கோன் ஹேண்டிலிங் அண்ட் ப்ரெஷர் டெக்னிக்கை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கோன் வாங்கி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பொதுவாக இப்போ கோன் ஹேண்டில் பண்ணுறீங்க, கோன் நீங்கள் எப்படி போடணுன்னா, நம்ம கஸ்டமர் கையிலையோ இல்லை பேப்பர்லையோ நீங்கள் எதில் போடுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பேப்பருக்கும் இல்லை கஸ்டமர் கைக்கு எதில் போடுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இப்படி விட்டு தூக்கி தான் போடணும். நீங்கள் ப்ரொசீஜர் படி இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டு தூக்கி தான் போடணும். இப்படி ஒட்டி இப்படி தேய்ச்சிட்டு அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் 3 டைப்ஸ் ஆஃப் கோன் ஹேண்டிலிங் மெத்தட் பார்க்கலாம். என்னென்ன மாதிரினா, ஃபஸ்ட்டு ஒன் ஃபிங்கர்னால் நம்ம கட்டை விரல் மட்டும் வச்சு பயன்படுத்தி போடுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நிறைய பேர் போடுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி ஃபுல்லாக ப்ரெஷர் ஃபுல்லாக நீங்கள் கட்டை விரலில் மட்டும் கொடுத்து போடுற மாதிரி போடலாம். எப்படின்னு பாருங்கள். இப்படியும் போடலாம். இல்லை 2 ஃபிங்கர் ஹேண்டில் மெத்தட் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆள்காட்டி விரல், நம்மளோட கட்டை விரல், இது ரெண்டை மட்டும் வச்சு பயன்படுத்தி எப்படி போடலான்னு பாருங்கள். இது ரெண்டுத்தையும் இப்படி வச்சு பிடிச்சிக்கணும். இங்கே கிட்ட இப்படி பிடிச்சிட்டு இப்படியும் யூஸ் பண்ணலாம். 3 ஃபிங்கர் ஹேண்டில் மெத்தட் நான்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த 3 ஃபிங்கரை வச்சு யூஸ் பண்ணி தான் போடணும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 ஃபிங்கர் சென்டரில் நீங்கள் கோனை ஹேண்டில் பண்ணணும். பிடிச்சி லாக் பண்ணிக்கணும். இது மாதிரி நீங்கள் பண்ணுறனா என்ன ஆகுனா, நீங்கள் டிசைன் போடும்போது உங்களுக்கு கோன் கொஞ்சம் அசையாமல் இருக்கும். கரெக்டாக லாக் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரெஷர் கண்ட்ரோல் நீங்கள் கட்டை விரலில் கொடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுற டிஃப்ரென்ஸ் தான் வரும். இப்போ 1 ஃபிங்கரில் போட்டிங்கன்னா, இப்போது கட்டை விரல் மட்டும் பயன்படுத்திங்க ஃபுல்லாகவே லோடில் தான் இருக்கும். நீங்கள் அப்படியே போடலாம். அப்பப்போ லோட் பண்ணி போட வேண்டிய வேலை இருக்காது. இப்போ இதே 2 ஃபிங்கர் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு லோட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் திருப்பி லோட் பண்ணணும். இதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் கஸ்டமர் கையிலலாம் போடும்போது அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடணும், ரொம்ப அழகாகவும் போடணும்னு எதிர்பார்ப்பாங்க. இது நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தினால கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ 3 ஃபிங்கர்னால் நீங்கள் இவ்வளோ லோட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் உங்களுக்கு ஹேண்டிலும் வரும், கோன் அசையும் செய்யாது. நீங்கள் டக்குன்னு டிசைன் பார்த்து போனால் ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி சேவ் ஆகும். அவ்வளோதான், ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இப்போ கோன் டிப்ஸு பார்க்கலாம். என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கடையில் இந்த மாதிரி கோன் தான் வாங்குவீங்க. இந்த கோனில் இந்த ஃப்ரண்ட்டில் இந்த க்ரீன் கலர் ஸ்டிக் இருக்கும். இது எடுத்துட்டிங்கன்னா இந்த ஹோல்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் கோன் வாங்கிட்டு அந்த ஸ்டிக்கை எடுத்த உடனே இந்த மாதிரி நல்லா திக்காக ஃப்ளோ ஃப்ரீயாக ஸ்டிக் ஆகாமல் வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டு வெளியில் விட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளோவாக வருதான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் கோன் யூஸ் பண்ணுறதே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த நியூவாக கோன் வாங்குறீங்க அப்படின்றது இந்த ஸ்டிக்கு கொஞ்சம் திக்கு. அதனால் நீங்கள் போடும்போது இந்த மாதிரி மெல்லிஸாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக வரும். ரெகுலராக போடுறவங்களுக்கு அது எப்படி எங்கே ப்ரெஷர் கண்ட்ரோல் கொடுக்கணும், எப்படி போடணும்னு தெரியும். பட் பிக்னஸ்க்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறைய கோனும் வேஸ்ட்டாக போகும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் தெரியாது. இப்போ நீங்கள் கிரிட்டு டிசைன் போடுறீங்க அப்படின்னா, இப்படி ஒரு லைன் போட்டுட்டு போடுறீங்க அப்படின்னா, இப்போ உள்ளே நம்ம டாட்டோ இல்லை ஃப்ளவரோ லோட்டஸோ ஏதோ ஒரு டிசைன் நம்ம ஆட் பண்ணுவோம். இது டிஃப்ரெண்ட் எங்கே தெரியுதா பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது, ஏன்னா எல்லாமே திக்காக இருக்குது. இதுக்கு ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மெலிசா போடுறதுக்கு இதுக்கு செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. செல்லோ டேப் எடுத்து கொஞ்சோண்டு அது இந்த மாதிரி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு இந்த கோனோட எட்ஜ் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் மேலே உங்களுக்கு பார்த்து தெரியுதுன்னு நினைக்கிறேன்,
கொஞ்சம் மேலே கோனுக்கு மேலே கொஞ்சம் ஏற்றி இந்த மாதிரி கொஞ்சம் ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடில் நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ரோல் பண்ணும்போது நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும். நீங்கள் டைட்டாக ரோல் பண்ணலைன்னா நீங்கள் ப்ரெஷர் பண்ணி நீங்கள் டிசைன் போட போட என்ன ஆகும்னா இந்த செல்லோ டேப் கேப் வழியாக டிசைன் வந்து வெளியில் கோன் வந்து வெளியில் வந்துடும். அதுக்காக தான் ரொம்ப டைட்டாக நீங்கள் வந்து போடணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் போட்டுட்டு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணும்போது பாருங்கள், இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட டிசைனுக்கும் இப்போ போடுற ஒரு அவுட்லைனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். இதை நீங்கள் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் நல்லா ஷார்ப்பாக நல்லா மேலே ஏற்றி நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம் இதில் வேணும்னா. சரிங்களா? கொஞ்சம் நீங்கள் முன்னாடி போட்டதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். அதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணால கொஞ்சம் வந்து உங்களுக்கு கோனும் சேவ் ஆகும், கொஞ்சம் டிசைன் பார்க்க கொஞ்சம் நீட்டாக தெரியும். இப்போ நான் போகிற கிரிட்டு பாருங்கள், மெல்லிசாக வருதுங்களா? இப்போ நீங்கள் இதை போடும்போது அந்த கிரிட்டுக்கும் அந்த டாட்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். அதுக்காக தான் இந்த டிப்ஸ் வந்து சொல்கிறது. நீங்கள் கண்டினியூஸாக கோன் போட போட உங்களுக்கு எங்கே எப்படி ப்ரெஷர் பண்ணணும், எங்கே கண்ட்ரோல் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே தெரியும். ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. இந்த இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு புரியல